நானும் ஓரளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். வெளியிலயே வரல. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த அந்த இப்டி இது வேக்கம் மாரி ஒண்ணு வச்சு எடுப்பாங்கல்ல. ஸோ அது வச்சு எடுத்தாங்க. அது இன்ஜெக்ஷன் போட்டாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு பேபி வெளில எடுத்துட்டு, அப்புறம் வந்து அந்த பிளாசண்டாவெல்லாம் கட் பண்ணிட்டு, பேபி வெளில வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு அப்டின்னு தோணுச்சு. ஆனா பெயின் அந்த டைம்ல லைட்டா வந்து கொஞ்சம் பெயின் இருந்தது தான். எப்பன்னா பேபி வெளில வரும்போது பெயினே இல்ல. ஏன்னா தான் இன்ஜெக்ஷன் போட்டாங்கல்ல. அந்த ஃபுல் சென்டிமீட்டர் வந்து டைலேஷன் ஆயிடுச்சுல்ல. அந்த ஆனது அந்த ஆயிடுச்சுல்ல, அப்பதான் பெயின் கொஞ்சம் இருந்தது. பட் அதையும் தாங்குற மாரி தான் இருந்தது. நான் தான் எல்லார்ட்டயும் கதை பேசிக்கிட்டு இருக்கேனே ஜாலியா. வலியா இருந்தா ரொம்ப கத்திட்டே அழுதுகிட்டே இருப்பாங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. நான் ஜாலியா உங்களுக்கு ஆச்சா, உங்களுக்கு ஆச்சா, அப்படியா, இப்படியா இப்படிதான் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் குழந்தை வெளியில வரும்போது பெயின் இருக்குமானா, அப்ப சுத்தமா பெயின் இருக்காது. ஏன்னா வந்து இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்கல்ல. இத ஏன் சொல்றேன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு போடுறது கிடையாது. அதனால ரொம்ப பெயினா இருக்கும்னு நிறைய இன்ஸ்டால அத பத்தி பேசி போட்டிருக்காங்க. சோ அதனால நீங்க யாராவது டெலிவரி பாக்குறதா இருந்தா எப்படியாவது ரெக்வெஸ்ட் பண்ணி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லே பாருங்க. சோ இது நான் பெயின் இல்லாம டெலிவரி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பெயினா இருக்கும்னு நிறைய இன்ஸ்டால அத பத்தி பேசி போட்டிருக்காங்க. சோ அதனால நீங்க யாராவது டெலிவரி பாக்குறதா இருந்தா எப்படியாவது ரெக்வெஸ்ட் பண்ணி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லே பாருங்க. சோ இது நான் பெயின் இல்லாம டெலிவரி பண்ணணும் அப்படின்னா சோ நான் வந்து பெயின் இல்லாம தான் டெலிவரி பண்ணிக்கிட்டேன். 5 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். 8 மணிக்கு எனக்கு வந்து குழந்தை பிறந்துருச்சு. எந்த பெயினுமே இல்லாம. அந்த ஃபுல் சென்டிமீட்டர் டைலேஷன் அப்போ மட்டும் கொஞ்சம் பெயின் தெரிஞ்சது எனக்கு. ஸோ புஷ் பண்ணுன்னு சொன்னாங்க. என்னால முடியல. ஸோ நான் புஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தேன்னா, அந்த பெயின் கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கும். அதுக்குள்ள வேணாம், என்னால முடியலன்னு சொன்னதுனால, டக்குன்னு இன்ஜெக்ஷன் போட்டு அத வெளில எடுத்துட்டாங்க. அதனால அந்த கேப்புமே வந்துட்டு கம்மினால எனக்கு பெயின் இல்ல. நான் சொல்றது புரியுதா? புஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, அந்த அந்த இவ்ளோ டைலேஷன் ஆகிட்டுனாலே பெயின் ரொம்ப அதிகமாயிடும். ஸோ நான் புஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தேன்னா, அந்த கேப் ரொம்ப கேப் இருந்துட்டே இருக்குல்ல. ஸோ அதனால பெயின் இருந்துட்டே இருக்கும். என்னால முடியலன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ உடனே இன்ஜெக்ஷன் போட்டனால எனக்கு பெயின் இல்ல. பெயின் இல்லாம வெளில எடுத்துட்டாங்க. வெளில எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ்லாம் போட்டாங்க தான். இல்லன்னு சொல்ல. அதுக்கெல்லாம் பயப்படவே தேவை கிடையாது. ஏன்னா அதுவுமே பெயின் இருக்காது. ஏன்னா அதை மறுபடியும் ரீலோட் பண்ணி இன்ஜெக்ஷன் போட அந்த இன்ஜெக்ஷன் பெயினா இருக்குமானா அதுவும் கிடையாது. அது சும்மா குத்துறதும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அவங்க பெயினே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து சரி. அதுக்கப்புறம் பிளசண்டா எல்லாமே ரிமூவ் பண்ணி ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு விட்டாங்க. நான் ஸ்டிச்சஸ் போட்டு என் பேபி நான் பார்த்தேன். பாய் பேபின்னு சொன்னாங்க. எனக்கு தான் முன்னாடியே தெரியுமே. ஃபர்ஸ்ட் அவங்க சொல்ல கிடையாது. நான் முன்னாடியே செக் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தேன். அதுக்கப்புறம் படுத்து ஒரு அப்சர்வேஷன்ல 1 hour வச்சுக்கணும் அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த ப்ளீட் ஆயிட்டே இருக்கும்ல, அதெல்லாம் கிளீன் பண்ணணும் அப்படின்னு. அதெல்லாம் முடிஞ்சிட்டு 1 hour முடிஞ்சு நான் வந்து ரூம்ல ஷிஃப்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து உட்காந்துதான் இருந்தேன். பெயினா இருக்கான்னு கேட்டா பெயின் கிடையாது. அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் பெயினே கிடையாது. சி செக்ஷனா இருந்தா பெயினா இருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியாது. நார்மல் டெலிவரி தான் நான் சொல்றேன். ஸ்டிச்சஸ் எல்லாம் போடுவாங்க தான். குழந்தைலாம் வெளில வரும்போது பெயின் இருக்காது. அந்த ஸ்டிச்சஸ் பெயினும் இருக்காது. எந்த பெயினுமே இருக்காது. நான் சொல்ல போனா அதனால பயப்படவே தேவையில்லை. இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு கூட வந்து அந்த மாதிரிலாம் இருந்திருக்கலாம். இப்ப நான் குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் இருக்கிறவங்க அப்புறம் அவங்க எல்லாம் வந்து எனக்கு அப்புறம் வந்து டெலிவரி அப்படின்னா யாரும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா பெயின்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பெட்ல நான்லாம் உட்காந்துதான் இருந்தேன். நார்மலா தான் உட்காந்துருந்தேன். எல்லாமே நார்மலா தான் இருந்தது. பேபிய வந்து நைட்லாம் தூங்க முடியாது இல்லையா? அப்படிலாம் நிறைய பேர் கேட்டாங்க. நான் அவங்களுக்காண்டி சும்மாதான் சொல்லுவேன். ஆமா தூங்கல, தூங்க முடியல இப்படிதான் சொல்லுவேன். ஆனா வந்துட்டு நான் தான் நல்லாவே தூங்குனேன். ஏன்னா பேபிய நான் பாத்துக்கவே இல்லை. நான் இங்க சிங்கப்பூர்ல இருக்கும் போதுமே கேட்டாங்க, பேபி அழுகாதா, எப்படி இருக்க அப்படிலாம் கேட்டாங்க. சொல்ல போனா பேபிக்கு வந்து நான் யாருன்னே தெரியாது. சோ பொறந்துச்சு. பொறந்த அன்னைக்கு மட்டும் அதுவும் அந்த 1 hour அப்சர்வேஷன்ல வச்சிருந்தது தெரியுமா? அப்ப மட்டும்தான் ஃபீட் பண்ணாங்க. பொறந்த உடனே ஃபீட் பண்ணாங்க. அவங்களாம் வந்து பிடிச்சிருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் நான் ஃபீட் பண்ணவும் கிடையாது.
நான் மடியில வச்சு ஃபீட் பண்ணது கிடையாது. நான் நைட் எல்லாம் கண்ணு முழிச்சு பார்த்தது கிடையாது. நான் வந்து நைட் ஃபுல்லா நல்லா தான் தூங்குனேன். நல்லாவே தூங்குவேன். அதுக்கப்புறம் நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன். அப்புறம் வந்து பம்ப் பண்ணி பிரெஸ்ட் மில்க்னா இம்யூனிட்டி இருக்காது அப்படின்லாம் சொன்னாங்க. 1 வீக்ல நான் வந்து எதுவுமே பண்ணல. அப்படியே தான் இருந்தேன். நார்மலா சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தேன். அப்புறம்லாம் சொன்னாங்க, குடு குடுன்னு என்னை யாருமே வற்புறுத்த கிடையாது. நைட்லாம் அப்ப யார் பாத்துக்கிட்டான்னா, என் ஹஸ்பண்ட் வந்து பாத்துக்கிட்டாரு. ஒரு அம்மா வந்து நைட்லாம் கண்ணு முழிச்சு எப்படி ஃபீட் பண்ணுமோ, அது மாதிரி நைட்டெல்லாம் வந்து அது தூங்காம ஃபுல்லா பாத்துக்கும். பகல்லையும் அதான் பாத்துக்கும். நான் பகல்லையும் தூங்குவேன், நைட்டும் தூங்குவேன். நான் பாத்துக்கவே மாட்டேன். அ ஏன்னா, இந்த வயசு வந்து எனக்கு கிடையாதுல்ல. இன்னும் வந்து எனக்கு அந்த குழந்தை வந்து த பாத்துக்கிறது, அந்த பக்குவம் அதெல்லாம் எனக்கு கிடையாது. அதனால நான் பாத்துக்கல. அதனால என்ன சின்ன பிள்ளையாவே நான் இன்னமும் மைண்ட் செட்ல வச்சிருக்கேனா, அவங்களும் விட்டாங்க. சரி ஓகே வேணாம். நீ வந்து நீயாவே இரு. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆ நார்மலாவே இரு அப்படின்னு எல்லாருமே சொல்ட்டாங்க. சோ இவங்களுமே தான் சொன்னாங்க, "நீ தூங்கு." அதெல்லாம் சொன்னாங்க. நான் தூங்குவேன். தனியா தான் தூங்குவேன். நல்லா தூங்குவேன். அப்புறம் வந்து இம்யூனிட்டி வந்துட்டு இருக்காதுன்னு சொன்னனால நான் என்ன பண்ணேன், பிரஸ்ட் பம்ப் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எலக்ட்ரிக் பிரஸ்ட் பம்ப் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்துச்சு. ஸோ நான் பம்ப் பண்ணி வச்சுருவேன். ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஸோ அது கொஞ்சம் குடுப்பாங்க. அது மட்டும் குடுப்பேனா, அது கிடையவே கிடையாது. ஏன்னா நான் கொஞ்சம் தான் பம்ப் பண்ணி வைப்பேன். கொஞ்சம் கொஞ்சமா பம்ப் ஏன்னா அப்படியே இருந்தா பெயினா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பம்ப் பண்ணி அப்பப்ப எடுத்து வச்சிருவேன். அத குடுப்பாங்க. அப்புறம் பால் பவுடர் தான் குடுத்தோம். ஸோ அது வந்து எதுவுமே ஆகல. நான் வந்து டாக்டர்ஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ண இந்த சிங்கப்பூர் பிராண்ட் குடுத்தோம். ஸோ அதனால ஒண்ணும் இல்ல. ஸோ வயிறு புண்ணு அந்த மாதிரி எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ்லாம் எதுவுமே வரல. ஸோ நல்லாவே அப்படியே போயிட்டு இருந்தது. 3 மாசம் அங்க இருந்தேன் இல்லையா? ஸோ பம்ப் பண்ணி குடுத்துருந்தேன். நான் என்ன பண்ணேன்னா, டே டைம்ல வந்து கொஞ்ச நேரம் என் ஹஸ்பண்ட் தூங்குவாங்க. கொஞ்ச நேரம் வந்துட்டு ஆ எங்க அம்மாவும், பாட்டி இருக்காங்க எனக்கு. அவங்க பாத்துக்கிட்டாங்க என் பேபிய. நான் என்ன பண்ணேன், கார் வாங்கிட்டோமா அப்ப. ஸோ கார்ல வந்து ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பேன். ஃபுல்லா கார ரவுண்ட் அடிச்சுட்டே தான் இருப்பேன். ஏன்னா, எனக்கு ஒரு அந்த போஸ்ட்பார்டம் டிப்ரஷன்லாம் கிடையாது. ஆனாலும் ஏன்னா நான் தான் பேபி டேக் கேர் பண்ணல. நைட்டெல்லாம் நல்லா தான் தூங்குறேன், நல்லா தான் சாப்பிடுறேன்னா, ஆனாலும் வீட்டுக்குள்ள இருந்தா ஒரு மாதிரியே இருக்கும். அதெல்லாம் அப்பன்னா கார்ல வந்து சுத்திட்டே இருப்பேன். சும்மா சுத்திட்டே இருப்பேன். அது அவங்களும் என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணா, "ஓகே நீ வான்னு கூப்பிட்டா அது வரும்." போட்டா அது பாட்டுக்கு பெட்ரோல் காலியானாலும் பரவாயில்ல. இந்த பக்கம் போனா இந்த பக்கம் போகும். இப்படி சுத்திட்டு வான்னா வரும். இதுக்குள்ள போனா அது மாரி நான் ஊரே இப்படி சுத்திட்டு இருப்பேன். இந்த ரூட்ல போய் எவ்வளவு தூரம் வேணாலும் போயிட்டு வருவோம். நைட்டு தோணுனாலும் நான் நைட்டு சொல்லுவேன். ஆ நைட்டு ஒரு 10 மணியா இருந்தாலும் வெளில போனா, போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு மாதிரி இருந்தா அப்படியே சுத்திட்டே வருவேன். அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணேன்? நல்லா தூங்குனேன், சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இங்க வந்துட்டேன். இங்க வந்ததுக்கப்புறம் அப்பதான் எல்லாருமே கேட்டாங்க. பேபி பாவம். அழுகாதா? அப்புறம் அததான் சொன்னேன். பேபி வந்து அழுகாது. ஏன்னா, நான் அம்மான்னு தெரியாது. ஸோ அழுகாது. அதுக்கப்புறம் நான் பால் குடுக்கல. ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. புரியுதா? அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சரி நான் சும்மா தானே இருக்கேன். அடுத்த இத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வந்தேன். அதான் சொல்றேன். பேபி வந்து நான் இல்லாம இருக்கும். இப்ப நான் வீடியோ கால்ல கூட இப்ப நான் பேசினேன். பேசினாலும் நான் வந்து ஒரு தேர்ட் பெர்சன் மாரி தான் அதுக்கு. எங்க அம்மா தான் அது அம்மா நெனச்சிட்டு இருக்கு. சோ தோணும்ல மடியில உட்காந்து அந்த பால் பாட்டில் வச்சு குடுக்கறது. சோ அதுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்க அனுப்பிச்சு விட்டுட்டு தான் இருக்கோம். டயப்பர்லேருந்து டயப்பர் ரேஷ் ஆகாம இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பிராண்ட் சூஸ் பண்ணி எல்லாமே அனுப்பிச்சு விட்டு தான் இருக்கோம். சோ அதனால பாவம், பாவம், பாவம்ன்னு சொல்றாங்க. சோ ஏன் அத சொல்லிட்டே இருந்தவங்களுக்காண்டி கூட அதான் சொல்றேன். அதுக்கு வந்து நான் யாருன்னே தெரியாது. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. "நீ ஏன் பாக்கல? நீ அம்மா தானே!" அப்படின்னு யாரும் மனசுலயும் திட்ட வேணாம். அதான் சொல்றேன். இந்த வயசுல இருக்கவங்க எல்லாருமே குழந்தை பெத்துக்கல. ஒரு சில பேர் தான் கல்யாணம் ஆகி குழந்தை வச்சிருக்காங்க. சோ நான் வந்து அது மாதிரி தான். அந்த வயசுக்கு மீறின மாதிரி. சோ நான் வந்து ஓகே. இன்னொரு பேபிலாம் பிளான் கிடையாது. அதனால நான் பாக்கல. அதனால என்ன யாரும் எதுவுமே சொல்லல.
ஏன் லட லட லடன்னு சொல்றேன்னா, அது ஆக்சுவலி என்ன சொல்ல எதுக்காண்டி நான் இப்படிலாம் சொல்லிட்டே இருக்கேன்னா, "நீ பால் குடுக்கல, பேபிய விட்டுட்டு வந்துட்ட, பாவம், அது பாவம், அது பாவம்னே" சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காண்டி தான் சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் பேபிய டேக் கேர் பண்ணவே கிடையாது. அதுக்காண்டி தான் திருப்பி திருப்பி இத வந்து வார்த்தை சொல்லிட்டே இருக்கேன். டேக் கேர் பண்ணவே கிடையாது. அதனால அது அழுகாது. அது நல்லா தான் இருக்கு. ஹெல்தியா நல்லா தான் இருக்கு. ஸோ அதனால தான் சொல்றேன். ஸோ அதனால அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னே தெரியல. அதனால அதுக்கப்புறம்னு சொல்லிட்டுருக்கேன். யாருக்காவதும் பிரெக்னன்ட்டா இருந்தீங்கன்னா, பயப்பட வேணாம். அதுக்கப்புறம் பெயினா இருக்கும். ஐயோ! பெயினா இருக்கும். அப்படிலாம் நினைக்க வேணாம். இப்ப வந்து பெயின்லாம் கிடையவே கிடையாது. நான் நான் தான் சொல்றேன் 5 மணிக்கு போனேன். 8 மணிக்கு டெலிவரி ஆயிடுச்சு. ஜாலியா வெளில வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டிச்சஸ் பெயின் இருக்குமான்னு கேட்டா, அதுக்கான ஒரு மருந்து குடுப்பாங்க. ஸோ அத நம்ம யூஸ் பண்ணா சீக்கிரம் ஆறிடும். அப்புறம் அ நம்ம அத வந்து கொஞ்சம் டேக் கேர் பண்ணணும். அ அது வந்து யாராவது அப்ப இருந்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க. நான் வேணா அப்ப அந்த கேர்லாம் வந்து சொல்றேன். கேர் பண்ணீங்கன்னா வந்து சீக்கிரம் ஆறிடும். ரொம்ப சீக்கிரம் ஆறிடும். அதுக்காண்டி சொல்றேன். அதுபோல பெயின்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்ல? எக்சர்சைஸ் ஏதாதும் நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு. எக்சர்சைஸ் பண்ணியான்னு கூட கேட்டாங்க அப்ப. அதான் சொல்றேன்ல, எந்த எக்சர்சைஸுமே நான் பண்ண கிடையாது. வாக்கிங் எதுவுமே எப்ப தெரியுமா? டெலிவரி ஆகுற அந்த வீக் மட்டும் சும்மா கொஞ்சம் தூரம் இப்டி இப்டி நடந்துட்டு வந்து 2 வாக்கிங் போயிட்டு வந்து உட்காந்துருவேன். அவ்வளவுதான். கொஞ்சம் அந்த 1 வீக் மட்டும் வாக்கிங் போனேன். மத்தபடி ஃபுல்லா நான் வாக்கிங்கே போல. ஏதாவது எக்சர்சைஸ் பண்ணேன்னு கேட்டா, அந்த டெலிவரி ஆகுற அந்த 1 வாரம், அந்த லாஸ்ட் வாரம் மட்டும் வாக்கிங் போயிட்டுருந்தேன். அவ்வளவுதான். மத்தபடி எந்த எக்சர்சைஸுமே பண்ணல. எதுவுமே பண்ணல. சாப்பிடுவேன், ஃபோன் நோண்டுவேன், தூங்குவேன். இவ்வளவுதான். மத்தபடி அந்த சாப்பிட்டது வந்து அது மட்டும் தான் சாப்பிட்டேன். ஸோ எனக்கு நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு. எந்த பெயினுமே இல்லாம. அது அது மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது. நான்லாம் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பெயினா இருக்குமோ, பெயினா இருக்குமோ, பெயினா இருக்குமோ. ஸோ அது அப்படியே உடைச்சு பிரேக் பண்ணிடுச்சு. எந்த பெயினுமே இல்ல. ஏன்னா நான் இன்டர்ன்ஷிப்ல இருக்கும்போது டெலிவரி பண்ணும்போது நாங்க பார்த்துருக்கேன். அவங்க அழுவாங்க. கத்துவாங்க அப்படியே. அம்மா, அம்மா, அம்மா அப்படின்னு கத்துவாங்க. அது எனக்கு அதுதான் மைண்ட்ல நான் கண்ணால பார்த்துட்டேன் அத. ஐயோ! அது செகண்ட் பேபிக்கே அவ்ளோ அழுகுறாங்க. கண்ணால பார்த்துட்டேன். அதுக்கே அவ்ளோ அழுகுறாங்க. அப்ப அந்த மாரி தானே வலிக்கும் அப்படின்னு அதான் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பெயின் ஹெவியா இருக்கும், ஹெவியா இருக்கும், ஹெவியா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். ஆனா எனக்கு 0 பெயின் தான் சொல்லுவேன். பெயினே கிடையாது. அதனால யாருமே பயப்பட வேணாம். ஆ ஸோ பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பாருங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லயும் ஒரு சில ஹாஸ்பிட்டல்ல வந்து இன்ஜெக்ஷன்லாம் யூஸ் பண்றது இல்லன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா, அங்க ரொம்ப பிரைவேட்டா இருந்தாலும் ரொம்ப கம்மியா கூட இருக்கலாம். ஃபீஸ் கூட இருக்கலாம். கொஞ்சம் நல்ல ஹாஸ்பிட்டலா, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா எந்த பெயினுமே கிடையாது. ஸோ அவங்களும் யாருமே ரூடாவும் இருக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப ரூடா திட்டுவாங்கன்னு சொல்லி எல்லாம் இன்ஸ்டால போடுவாங்கல்ல. ஸோ அதனால சொல்றேன். எந்த பெயினுமே கிடையாது. ஏன் திருப்பி 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 அத சொல்லுவேன். ஏன்னா திருப்பி திருப்பி என்கிட்ட கேட்டாலும் நான் தான் சொல்லுவேன். பெயின் இருக்காது, இருக்காது, இருக்காதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க பயப்படக்கூடாது. நான் பயந்துட்டே போனேன். எனக்கு வந்து பெயினே இல்லாம எனக்கு எப்படி இருக்கும்? அப்படியே உலகத்திலேயே நான் தான் ரொம்ப ஹாப்பியான ஆள் மாரி இருக்கும்ல, அந்த மாரி. ஸோ பெயினே இல்லாம நான் 5 மணிக்கு போனேன், 8 மணிக்கு டெலிவரி ஆயிடுச்சு. எந்த பெயினுமே இல்லாம. அதனால உங்களுக்கும் அந்த மாரி சீக்கிரமே டெலிவரி ஆகிடும். பிரெக்னன்ட்டா இருந்தீங்கன்னா, இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். இல்லன்னா நீங்க ஃபியூச்சர்ல பிரெக்னன்ட் ஆகும்போது எந்த பயப்படவும் வேணாம். இதுக்கப்புறமும் அது மாரி தானே இருக்கும். இப்பயே நான் வந்து இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன்னா, இதுக்கப்புறமும் அப்படிதான் இருக்கும். ஸோ யாரும் எதுவும் பயப்பட வேண்டாம். ஓகே அவ்வளவுதான். பாய். இதான் என்னோட டெலிவரி ஸ்டோரி.